துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய விளக்கு. பில்தாத் தன்னுடைய விவாதத்தில் துன்மார்க்கனுக்கு வரும் தீங்குகளை பற்றி விரிவாக சொல்லுகிறார். பில்தாத்தின் விவாதத்தில் ஓரளவு உண்மை இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கர் எல்லோரும் தீங்குகளை அனுபவிப்பதில்லை. துன்மார்க்கரில் சிலர் செழிப்பாக ஜீவிக்கிறார்கள். பில்தாத் சொல்லுவது போல தீங்குகளை அனுபவிக்கிறவர்கள் எல்லோரும் துன்மார்க்கர் என்று தீர்மானம் பண்ணவும் முடியாது. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களில் அநேகர் தீங்குகளை அனுபவிக்கிறார்கள். யோபுவின் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் பில்தாத்தின் நோக்கம். யோபு வேதனைகளை அனுபவிக்கிறார். யோபுவின் பாவமும் துன்மார்க்கமுமே அவருடைய வேதனைக்கு காரணம் என்று சொல்லும் வண்ணமாக எல்லா துன்மார்க்கரும் வேதனைகளை அனுபவிப்பதாக பில்தாத் சொல்லுகிறார். பில்தாத்தின் விவாதத்தில் நீதி இல்லை. பில்தாத் துன்மார்க்கருடைய அழிவை தீர்க்க தரிசனமாக பார்த்து முன்னறிவிக்கிறார். அவர்கள் இருளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனோட அணைந்து போகும் என்று பில்தாத் துன்மார்க்கனை பற்றி பொதுவாக சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் ஜீவியத்தில் வெளிச்சத்தை எதிர்பார்க்க கூடாது. அவனை சுற்றிலும் மேக மந்தாரமும் காரிருளும் சூழ்ந்திருக்கும். அவனுடைய ஜீவியம் கசப்பாய் இருக்கும். அவனுடைய அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். துன்மார்க்கருக்கு என்னென்ன பாடுகளெல்லாம் வரும் என்று பில்தாத் சொல்லுகிறாரோ அவை எல்லாவற்றையும் யோபுவும் அனுபவிக்கிறார். ஆகையினால் யோபுவும் ஒரு துன்மார்க்கன் என்று பில்தாத் தீர்ப்பு செய்து விடுகிறார். கிழக்கு தேசத்தில் விளக்கு என்பது ஜீவனையும் இருள் என்பது அழிவையும் குறிக்கும் வாக்கியமாகும். பல வீடுகளில் இரவு முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். விளக்கு எரிவது அவருடைய செழுமைக்கு எடுத்துக்காட்டு. விளக்கு அணைவது அவருடைய துக்கத்திற்கு அடையாளம். வேத வாக்கியத்தில் மனுஷனுடைய ஜீவனை குறிப்பதற்கு விளக்கு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விளக்கை அணைப்பது என்பது மரணத்திற்கு அடையாளம். இருள் என்பது மகா பெரிய சாபத்திற்கு அடையாளம். ஒளி என்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். துன்மார்க்கனுடைய அழிவு. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணிந்து போகும். அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்படுவான், வலை சிக்கலிலே நடக்கிறான். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையில் வைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்காக கண்ணி வழியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணும். அவன் கால்கள் திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும், அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடை பிடுங்கப்படும். அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். வேர்கள் அழிந்து போகும், கிளைகள் பட்டு போகும். அவன் நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து அழியும். வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்படுவான். பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியா இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். நடைகள் குறைந்து போம். துன்மார்க்கனுக்கு வரும் தீங்குகளை பில்தாத் ஒரு ஓமையினால் விவரித்து சொல்லுகிறார். ஒரு பறவை கண்ணியில் சிக்கி பிடிக்கப்படுவது போல துன்மார்க்கரும் கண்ணிகளால் பிடிக்கப்படுவார்கள். பரிகாரர் துன்மார்க்கனை மேற்கொள்வார்கள். துன்மார்க்கனால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. சாத்தான் துன்மார்க்கருக்கு அழிவை ஆயத்தம் அணுகிறான். துன்மார்க்கன் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கிறான். தானாகவே பாவத்தில் விழுந்து அவன் அழிந்து போகிறான். துன்மார்க்கன் பலனாய் நடந்த நடைகள்
குறைந்து போகும். அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். கோபாக்கினையின் நாளிலே துன்மார்க்கன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பை குவித்து வைக்கிறான். துன்மார்க்கனுடைய அழிவுக்கு அவனே காரணம். துன்மார்க்கன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கிலே நடக்கிறான். அப்போது கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். கொள்ளைக்காரர் அவனை மேற்கொண்டு அவனுடைய உடைமைகளை பறித்துக் கொள்வார்கள். சாத்தான் ஒரு பரிகாரன் போல இருக்கிறான். அவன் துன்மார்க்கனை அழிப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கனுடைய அருமையான ஜீவியத்தை சாத்தான் வேட்டையாடி பிடிக்கிறான். துன்மார்க்கனுக்கு விரோதமாக வலையையும் கண்ணியையும் விரிக்கிறான். துன்மார்க்கனோ தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் ஜீவிக்காமல் தன்னுடைய சுய ஆலோசனையின் பிரகாரம் ஜீவிக்கிறான். அவனுடைய ஆலோசனையே அவனை சாத்தானுடைய வலையிலும் கண்ணியிலும் விழப்பண்ணும். துன்மார்க்கன் தன் கால்களினால் சாத்தானுடைய வலையில் அகப்படுகிறான். வலை சிக்கலிலே நடக்கிறான். அப்போது சாத்தான் துன்மார்க்கனுக்கு மறைவாக வைத்த கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். அப்போது சாத்தான் கள்ளனை போல வந்து அவனை மேற்கொண்டு அவனுடைய ஜீவனை பறித்துக் கொள்வான். தேவனும் துன்மார்க்கனுக்கு அழிவை ஆயத்தம் பண்ணுகிறார். துன்மார்க்கன் தன் அழிவை தானே தேடிக் கொள்கிறான். அவன் தன் சுயபலனால் நடக்கிறான். ஆனாலும் துன்மார்க்கன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அவன் எங்கு போக வேண்டும் என்று விரும்புகிறானோ அங்கு அவனால் போக முடியாது. சுயபலன் அதிக காலத்திற்கு உதவி செய்யாது. அவனுடைய நடைகள் குறைந்து போகும்போது அவனால் நடக்க முடியாது. துன்மார்க்கனுக்காக சுருக்கு தரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்காக கண்ணி வழியில் வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் சுய ஆலோசனையில் நடப்பதினால் அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடைப்பதில்லை. அவனுடைய பலனும் குறைந்து போய் இருக்கிறது. அவனுடைய நடைகளும் குறைந்து போய் இருக்கிறது. அவனால் தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்கவும் முடியாது. துன்மார்க்கன் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறான். அவனுடைய இருதயத்தில் பெருமை நிரம்பி இருக்கிறது. தனக்கு ஒரு தீங்கும் வராது என்று ஆணவமாய் இருக்கிறான். தனக்கு சுருக்கும் கண்ணியும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் துன்மார்க்கன் அறியாதவனாய் இருக்கிறான். துன்மார்க்கனுடைய கால்கள் வலையில் அகப்படும் போது கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். துன்மார்க்கனால் சுருக்கிலிருந்து தப்பிக்க முடியாது. அவனுடைய சுயபலனும் சுய ஆலோசனைகளும் அவனை விடுதலை பண்ணாது.